ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भागवतमहापुराणं द्वितीयस्कन्धः अथ चतुर्थोऽध्यायः। श्रीशुकस्तुतिः। श्लोका नंबर 12 24 वரை. श्रीशुक उवाच नमः परस्मै पुरुषाय भूयसे सुदुद्भवस्थाननिरोधलीलया गृहीतशक्ति त्रितयाय देहिनाम् अन्तर्भवायानुपलक्ष्य वर्त्मने. ஸ்ரீ சுகர் கூறுகிறார், புருஷோத்தமனான பகவான் அளவற்ற மகிமை உடையவர். இவ்வுலகை படைத்து காத்து அழிக்க சத்வம், ரஜஸ், தமஸ் என்கிற முக்குணங்களின் சக்திகளையும் ஏற்று பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்கிற 3 திருவுருவங்களிலும் விளங்குகிறார். அவர் அசைவன அசையாதனவாகிய அனைத்து உயிரினங்களின் இதயத்திலும் அந்தர்யாமியாக காட்சியளிக்கிறார். அவருடைய ஸ்வரூபத்தையும் செயலையும் நம் அறிவுத்திறனால் அறிய முடியாது. அவ்வாறு சர்வோத்தமனான பகவானுக்கு எனது கோடி கோடி நமஸ்காரங்கள். பூயோ நமசத்விருஜினச்சிதே சதாமசம்பவாயாகில சத்வமூர்த்தயே பும்சாஹம் புனః பாரமஹம்ஸ்யாஶ்ரமே வியவஸ்திதானாம் மனுமிருக்யத் தாஷ்யுஷே. சாதுக்களின் துன்பத்தை துடைத்து பாவங்களை போக்கி பக்தியை அளிப்பவர், தீயோர்களை அடக்கி அவர்களுக்கும் நற்கதியை தருபவர், பரமஹம்சர்களான துறவிகளுக்கு ஆன்ம அனுபவத்தை அதாவது அனுபூதியை அளிப்பவர், சேத்தன அச்சேதனமான அனைத்தையும் தன்னுள் கொண்டவர், தானும் அதனுள் விளங்குபவர். ஆகவே ஒரு வழிச் சேரல் அதாவது பட்சபாதம் என்ற குற்றமற்றவர். அவ்வாறான ஸ்ரீமன் நாராயணனுக்கு திரும்ப திரும்ப நமஸ்காரம். நமோ நமஸ்தே ஸ்வவ்ருஷபாய சாத்வதாம் விதூரகாஷ்டாய முகுः குயோகினாம் நிரஸ்தசாம்யாதிசயேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணி ரம்ஸ்யதே நமः. பக்தர்களை பரிபாலிப்பவர். பக்தியின்றி பிடிவாதத்துடன் சாதனை புரியும் வேஷதாரிகளால் அவரை அறிய முடியாது. அவ்வாறான தங்களுக்கு திரும்ப திரும்ப நமஸ்காரம். ஒப்புயர்வற்ற பகவத் சக்தியால் தனக்குத்தானே மகிழ்ந்திருப்பவர். அதனால் பரபிரம்மம் என்று அழைக்கப்படுகிறார். ஐஸ்வர்யத்தில் அவருக்கு இணையானவர் எவரும் இல்லை என்னும்போது மேலானவர் என்று எவர் இருக்க முடியும்? தனக்குத்தானே ஒளிர்ந்திடும் பரபிரம்மத்திடம் மகிழ்ச்சி கொள்பவர். அவ்வாறான பகவானுக்கு திரும்ப திரும்ப நமஸ்காரம். யத் கீர்த்தனம் யத் ஸ்மரணம் யதீக்ஷணம் யத்வந்தனம் யச்ச்ரவணம் யதர்ஹணம் லோகஸ்ய சத்யோ விதுனோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமः. அவரை பற்றி பேசினாலும் பாடினாலும் நினைத்தாலும் கண்டாலும் வணங்கினாலும் கேட்டாலும் பூசனை புரிந்தாலும் ஜீவராசிகளின் பாவங்கள் அப்பொழுதே தீப்பட்ட பஞ்சு போல் அழிந்து விடுகின்றன. மங்களமான புகழுடைய அந்த பகவானுக்கு நமஸ்காரம். விசக்ஷணாய சரணோபசாதனாத் சங்கம் வியுதஸ்யோ பயதோந்தராத்மனஹ விந்தந்திஹி பிரம்ம கதிம் கதக்லமாஸ்தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமः. அறிவாளியான மனிதன் இந்த இறைவனது திருவடி கமலங்களையே சரணாக பற்றி இவ்வுலக பரவுலக ஆசைகளை துறந்து எவ்வித துன்பமும் இன்றி பிரம்மகதியை அடைகிறான். கல்யாண குணங்களை புகழ் கொண்ட அந்த இறைவனை திரும்ப திரும்ப வணங்குகிறேன். தபஸ்வினோ தான பராயசஸ்வினோ மனஸ்வினோ மந்திரவிதஸ்ஸு மங்களாஹ க்ஷேமம் ந விந்தந்தி விநாய தர்ப்பணம் தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமः. தவம் செய்பவர்கள், தானம் அளிப்பவர்கள், பெரும்புகழ் படைத்தவர்கள்,
நல்மனம் படைத்தவர்கள், மந்திரமும் அதன் பொருளும் அறிந்து தர்மது கர்மானுஷ்டானங்களை செய்பவர்கள், ஒழுக்கம் தவறாத பக்திமான்கள் யாராகிலும் சரி, அவர்கள் முன்பு கூறிய தவம், தானம் முதலியவைகளை இறைவனிடம் அர்ப்பணம் செய்யாவிடில் அதனதன் பயன்களை அவர்கள் பெறுவதில்லை. அதனால் அவர்களுக்கு நலமும் கிட்டுவதில்லை. அப்படி மங்களமான புகழ் கொண்ட பகவானை திரும்ப திரும்ப வணங்குகிறேன். கிராத்தஹூனாந்திர புலிந்த புல்கசா ஆபீரகங்காயவனாஹ்க சாதயஹ ஏன்யே ச பாபா யதுபாஸ்ரயாஸ்ரயாஹ சுத்யந்தி தஸ்மை பிரபவிஷ்ணவே நமஹ. கிராத்தர்கள் அதாவது பிராணிகளை இம்சிப்பவர்கள், ஹூணர்கள் தீவில் வாசம் செய்யும் வெண்மை நிறமுடையோர், ஆந்திரர்கள் கீழ்மக்கள், புலினர்கள் வேடர்களில் ஒரு பிரிவு, புல்கச்சர்கள் பசுவை துன்புறுத்துபவர்கள், மீனவர்கள் கங்கர்கள் கங்கம் என்னும் பறவையின் இறைச்சியை உண்பவர்கள், யவனர்கள் மிலேச்சர்கள், கசர்கள் ஆயுதங்களுக்கு சாணை பிடிப்பவர்கள், இன்னும் பல்வேறு பிரிவுகளில் பிறந்த மாபாவிகள் என அனைவரும் இறைவனது அடியார்களை அண்டி தமது பாவத்தை தொலைத்து தூய்மை பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட சர்வசக்தனான பகவானை வணங்குகிறேன். சயேஷ ஆத்மாத்மவதாமதீஸ்வரஸ்த்ரயீமயோ தர்மமயஸ்தபோமயஹ கதவ்யலீகைரஜசங்கராதிபிர் விதர்க்யலிங்கோ பகவான் பிரசீததாம். தைரியமுடையோர்களுக்கு ஆத்மாவாக உபாசிக்கத்தக்கவர், அறம் பொருள் இன்பம் வீடு என 4 புருஷார்த்தங்களையும் அருளுபவர், வேதநெறி அறநெறி தவநெறி ஆகிய முன்னெறிகளால் வழிபடத்தக்கவர், கவடு அற்றவர்களான பிரம்மதேவர் பரமசிவன் முதலியவர்களும் அவரது திருமேனியை வியந்த வண்ணம் கண்டறியத்தக்கவரான அந்த பகவான் எனக்கு அருள் புரிய வேண்டும். ஸ்ரீயஃ பதிர்யஜ்ஞபதிஃ பிரஜாபதிர் धियां पतिर्लोकपतिर्धरापतिः पतिर्गतिश्चान्धकवृष्णिसात्वतां பிரசீததாம் மே பகவான் சதாம் பதிः. அவர் அனைத்து செல்வங்களுக்கும் தலைவியான திருமகள் கேள்வன், அனைத்து வேள்விகளுக்கும் தலைவர், அதை அனுபவிப்பவர், அதன் பலனையும் அளிப்பவர், அனைத்துலக உயிரினங்களையும் காத்து அருள்பவர், அறிவிற்கு தலைவர், அனைத்தினுள்ளும் அந்தர்யாமியாக இருப்பவர், இந்த பூவுலகத்துக்கு அதிபதி. அவ்வாறான பகவான் யதுகுலத்தில் திரு அவதாரம் செய்து அந்தகர்கள் விருஷ்ணிகள் சாத்வதர்கள் முதலியோர்களுக்கு ஒப்பற்ற தலைவனாக இருந்து அவர்களை காத்தருளுகிறார். சாது ஜனங்களுக்கு ஒரே பற்றுக்கோடான அடியார்களுக்கு எளியரான அந்த பகவான் எனக்கு அருள் புரிய வேண்டும். யதங்க்ர்யபித்யான சமாதிதௌதயா தியானுபஷ்யந்தி ஹி தத்வமாத்மனஹ வதந்தி சைதத் கவயோ யதாருச்சம் சமே முகுந்தோ பகவான் பிரசீததாம். அறிவாளிகள் அதாவது ஞானிகள் பகவானுடைய திருவடி தாமரைகளை சமாதி நிலையில் தியானம் செய்து மனத்தூய்மை பெற்று ஆன்ம சாட்சாத்காரம் பெறுகிறார்கள். அவ்வாறு அனுபூதி பெற்றதும் தாங்கள் தங்கள் புத்திக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றவாறு பகவானுடைய தத்துவங்களை வர்ணிக்கின்றனர், பிறருக்கும் எடுத்து இயம்புகின்றனர். அதாவது அன்பையும் முக்தி இன்பத்தையும் அருளும் அந்த முகுந்தனான பகவான் எனக்கு அருள் புரியட்டும். பிரச்சோதிதாயேன புரா சரஸ்வதி விதன்வதாஜஸ்ய சதீம் ஸ்மிருதிம் ஹ்ருதி ஸ்வலக்ஷணாப்ராதுரபூத் கிலாஸ்யதஹ சமே ரிஷீணாம் ரிஷபஃப் பிரசீததாம். படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மதேவருக்கு முன் கல்பத்தின் அதாவது படைப்பு திறன் அறிவை நினைவை தூண்டி விடுவதற்காக ஞானத்தின் தலைவியான சரஸ்வதி தேவியை பகவான் ஏவினார். அந்த வாக்தேவி பிரம்மதேவரின் திருமுகத்திலிருந்து சிட்சை வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிடம் கல்பம் என்கிற 6 அங்கங்களுடன் வேதரூபமாக வெளித்தோன்றினாள். இவ்வாறு ஞானம் நல்கும் சிறந்த ஞானதாத்தா பகவான் எனக்கு அருள் புரிய வேண்டும், என் இதயத்தில் வந்து தோன்ற வேண்டும். பூத்தைர் மகத்பேரிய இமாஃப் புரோ விபுர் நிர்மாய ஷேதே யதமூஷு புருஷஹ புங்க்தே குணான் ஷோடஷ ஷோடஷாத்மகஹ
சோலங்கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்சி மே. இறைவனே, ஐம்பெரும்பூதங்களின் சேர்க்கையால் இவ்வுடலை ஆக்கி தந்து அதன் ஜீவாத்மனாகவும் குடிபுகவும் செய்கிறார். அதனால் புருஷன் என்று அழைக்கப்படுகிறான். 5 ஞானேந்திரியங்கள், அதாவது அறிவு புலன்கள், 5 கர்மேந்திரியங்கள், அதாவது செயற்புலன்கள், 5 பிராணன்கள், மனம் 1 என்ற 16 சாதனங்களை கொண்டு முன்பு வர்ணித்த 16 குணங்களையும் வெளிப்படுத்துகிறார். அல்லது முன் சொன்ன 16 கலைகளுடன் ஒருங்கிணைத்து அதன் மூலம் அவை அளிக்கும் 16 போகங்களையும் நுகர்கிறார். எல்லாமான அந்த பகவான் எனது சொற்களை அழகுறச் செய்ய வேண்டும். என் சொற்கள் பிறரது மனத்தை துன்புறுத்தாது அனைவருக்கும் நலம் புரியட்டும். நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய வேதசே பபுர்ஞானமயம் சௌம்யாயன் முகாம் புருஹாசவம். சான்றோர்கள் எந்த வேதவியாசரின் திருமுகத் தாமரையிலிருந்து கனிந்து வரும் ஞானமே வடிவெடுத்த ஸ்ரீமத் பாகவதமாகிற தேனை பருகுகின்றனரோ அந்த ஸ்ரீமன் நாராயண அவதாரமாகிய பகவான் வேதவியாசரது திருவடி கமலங்களை திரும்ப திரும்ப வணங்குகிறேன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.